السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 38வது பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டு 10வது வருடம் மிகவும் ஒரு சோதனையான, மிகவுமே ஒரு கவலையான வருடமாகவே அமைந்தது. அதனால் ஆமுல் ஹுசுன், துயர ஆண்டு, கவலை ஆண்டு என்றுதான் வரலாறில் அந்த வருடத்துக்கே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் பிரபலியமாக இருக்கிறது. அதற்குரிய பிரதானமான காரணம், அந்த வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா அடிப்படைகளிலும் உதவியாக இருந்த, ஒத்தாசையாக இருந்த, இரக்கமாக இருந்த, கஷ்டங்களின் பொழுது தனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்த 2 மிக முக்கியமானவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்தார்கள். அதில் ஒருவர்தான் முன்னால் கூறப்பட்டது தன்னுடைய அருமை சாச்சா அபூ தாலிப் அவர்கள். அவர்கள் வஃபாத்தாகியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் நீங்காத ஒரு தொடர் கவலையாக இருந்தது. அதற்குரிய மிக முக்கியமான காரணம், அவர்களை பிரிந்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு இறுதி சந்தர்ப்பத்திலும் உயர்ந்த கலிமாவுடைய, ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. அபூ தாலிப் வஃபாத்தாகி கடும் கவலையில் இருக்கிறார்கள். 2 அல்லது 3 மாதங்கள் கழியவும் இல்லை. அதைவிட மிகவும் ஒரு கவலையான செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகவுமே வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதுதான் தன்னுடைய அருமை மனைவி ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத். உம்முல் முஃமினீன் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா நபித்துவம் கிடைத்து 10வது வருடத்தில் ரமலானுடைய மாதத்திலே வஃபாத்தாகினார்கள். அபூ தாலிப் வஃபாத்தாகி 2 அல்லது 3 மாதங்களுக்கு பின்னால், ஒரு சில இமாம்களுடைய கருத்தின்படி 3 நாளைக்கு பின்னால், என்றாலும் அதிகமான வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்தின்படி 2 அல்லது 3 மாதங்களுக்கு பின்னால், ரமலானுடைய மாதம், அதே அபூ தாலிப் வஃபாத்தாகிய நபித்துவம் கொடுக்கப்பட்டு 10வது வருடம், தனக்கு 65 வயது இருக்கும் நிலையில் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். தன்னுடைய அன்பு கணவர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் பிரிந்துவிட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் 25 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தனக்கு 25 வயது இருக்கும் பொழுது அவர்களை திருமணம் செய்தார்கள், நிக்காஹ் செய்து கொண்டார்கள். சரியாக 25 வருடங்கள் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த 25 வருட வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் மிகவும் பெருமதியாக இருந்தது. ரசூலுடைய வாழ்க்கையே பெருமதியாகத்தான் இருந்தது.
ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருள் நியமத். ஆரம்பத்திலிருந்தே, நுபுவத்துக்கு முன்னால் இருந்தே அவர்களுடன் அவர்களுடைய பொருட்களை கொண்டு போய் வியாபாரம் செய்து அங்கிருந்து ஆரம்பித்த அந்த உறவு அவர்களுடைய கணவராக ஆகி தன்னுடைய பாசத்துக்குரிய மனைவியாக இருந்து எல்லா அடிப்படைகளிலும் ஆரம்பத்திலிருந்தே உதவியாக இருந்தவர்கள்தான் ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நுபுவத்து கிடைத்த அந்த நேரத்தில் எவ்வளவு மிகவும் அர்ப்பணிப்புடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறி அழகாக நடந்து கொண்டார்கள் என்பதை முன்னால் பேசப்பட்ட அந்த பதிவுகளில் நாம் கேட்டிருப்போம். தன்னுடைய முழு சொத்தையும் நபித்துவத்தினுடைய இந்த புனித உழைப்புக்காக வேண்டி செலவழித்தார். தன்னுடைய முழு நேரத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உயர்ந்த உழைப்புக்கும் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் கவலைகளிலும் சரி சமமாக பங்கெடுத்து கொண்டார்கள். உடலாலும் பொருளாலும் உயிராலும் ரசூலுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும் வரையில் இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்கவில்லை. அவர்களுடன் மாத்திரம்தான் அவர்கள் வஃபாத்தாகும் வரையில் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது கூறுவார்கள், முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மக்கள் எல்லோரும் என்னை நிராகரித்த போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்னை நம்பினார்கள். மக்கள் எல்லோரும் என்னை பொய்ப்பித்த போது அவர்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள். மக்கள் எல்லோரும் என்னை ஒதுக்கிய போது அவர்கள் என்னை தனது பொருளில் சேர்த்து கொண்டார்கள். அல்லாஹ் அவர்கள் மூலமாகத்தான் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான். அவரல்லாத மற்ற மனைவிகள் மூலம் குழந்தைகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இதோ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஒரு பாத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவருடைய ரப்புடைய புறத்திலிருந்தும் எனது புறத்திலிருந்தும் சலாம் கூறுங்கள். அல்லாஹு சலாம் கூறியதாகவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய நான் சலாம் கூறியதாகவும் அவர்களுக்கு சலாம் கூறுங்கள். மேலும் அவர்களுக்கு சொல்லுங்கள், சுவர்க்கத்தில் எந்த கூச்சலோ எந்த குழப்பமோ எந்த களைப்போ இல்லாத அப்படியான சுவர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு முத்து மாளிகை ஒன்று கிடைக்க இருப்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபித்துவம் கிடைத்து 10வது வருடத்திலே அபூ தாலிபுக்கு பின்னால் தொடர்ந்து இழந்தது ரசூலின் கவலையை இன்னும் கடும் கவலையாக ஆக்கிவிட்டது. நொந்து போயிருந்த அந்த உள்ளத்துக்கு இன்னும் ஒரு வலி, இன்னும் ஒரு நோவு ஏற்பட்டது. 2 கவலைகளையும் அந்த வருடத்தில் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதே நேரத்திலே அதை தொடர்ந்து அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னும் மிகப்பெரிய ஒரு கவலை என்னவென்றால், அபூ தாலிபுடைய வஃபாத்துக்கு பின்னால் மக்காவுடைய அந்த காஃபிர்கள்
அதாவது மக்காவிலே இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதுமே எதிரிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட அந்த காஃபிர்கள், எதிரிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த ரசூலை நோவித்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட முஷ்ரிக்குங்கள், அங்கே இதற்கு முன்னாலும் ஞாபகம் செய்திருக்கிறோம். அந்த முஷ்ரிக்குங்களில் நல்லவர்கள், ரசூலுக்கு சார்பானவர்களும் இருந்தார். இது பொதுவாக எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் அப்படித்தான். எல்லோருமே முஸ்லிம் அல்லாத எல்லோருமே எதிரிகள் அல்ல, எல்லோருமே விரோதிகள் அல்ல. எல்லோரையுமே நாம் எங்களுடைய எதிரியாக விரோதியாக எப்பொழுதும் பார்க்கக்கூடாது. அது ஏனைய உலக நாடுகளிலும் தான், எங்களுடைய நாட்டிலும் தான். முஸ்லிம் அல்லாதவர்களில் நல்லவர்கள், எங்களுக்காக வேண்டி பேசக்கூடியவர்கள், எங்களுடைய கவலைகளிலே பங்கெடுக்கக்கூடியவர்கள், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே எதிரிகளாக விரோதிகளாகவும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே எல்லோரையும் எப்பொழுதும் நாம் விரோதியாக எதிரியாக பார்க்கக்கூடாது. நல்லவர்களை நல்லவர்களாகவே பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் மக்காவிலும் மறைமுகமாக ரசூலுக்கு உதவி செய்த நல்லவர்களும் இருந்தார்கள். இங்கே நாம் சொல்லுவதெல்லாம் எதிரிகள், ரசூலுக்கு நோவினை செய்தவர்கள், துன்புறுத்த வேண்டுமென்ற உணர்வுடனும் சிந்தனையுடனே வாழ்ந்தவர்கள் அபூ தாலிபுடைய வஃபாத்துக்கு பின்னால் இன்னும் சுதந்திரமாகவும் பகிரங்கமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அருமை சஹாபாக்களையும் நோவிக்க ஆரம்பித்தார். இந்த 10வது வருடம் நபித்துவம் கிடைத்து 10 வருடம் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. இந்த 10வது வருடத்திலே இப்படி பல துன்பங்கள், பல சிரமங்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறார்கள், இவர்களுடைய அநியாயம் தாங்க முடியாம். இதுவரையும் அநியாயம் செய்தார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த குறைஷிகளிலுள்ள மடையர்களில் ஒருவன் மண்ணை அப்படியே கையில் எடுத்து ரசூலுடைய தலையிலே போட்டு விடுகிறார். முழு தலையும் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான தலைகள் எல்லாம் அப்படியே மண். வீட்டுக்குள் நுழைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை மீது மண் இருப்பதை கண்ட தன்னுடைய மகள்மார்களில் ஒருவர் அழுதவர்களாக அந்த தலையில் இருந்த மண்ணை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரசூலுடைய தலையை தூய்மைப்படுத்துகிறார்கள். மகளுடைய அழுகையை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எனது அருமை மகளே, அழாதே. நிச்சயமாக அல்லாஹ் உனது தந்தையை பாதுகாப்பான். அபூ தாலிப் மரணிக்கும் வரை நான் அதிகம் வெறுக்கும் எப்படியான காரியங்களை குறைஷிகள் எனக்கு செய்ததில்லை. ஆனால் இப்பொழுது ஒருபடி மேல் இன்னும் மோசமான செயல்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் கூறுகிறார்கள், உங்களுடைய தந்தையை அல்லாஹ் பாதுகாப்பான். இப்படி இந்த 10வது வருடம் மிகவும் ஒரு கவலையான ஒரு வருடமாகவே அமைந்தது. இப்படியான பல தியாகங்களுக்கு பின்னால் அடுத்த கட்டமாகத்தான் யோசிக்கிறார்கள், பக்கத்து ஊராகிய தாயிஃப் மக்களிடமாவது போய் அவர்களிடமாவது இந்த என்னுடைய தீனுடைய செய்திகளை சொல்லுவோம். இவ்வளவு காலம் இந்த மக்காவாசிகளுடன் இருந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. அவர்களின் துன்புறுத்தல்களும் சிரமங்களும் தான் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக யோசிக்கிறார்கள், தாயிஃப் மக்களிடம் போய் அவர்களுக்காவது இந்த தீனுடைய விடயங்களை சொல்லுவோம்,
அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஆதரவோடு தாயிஃபை நோக்கி தன்னுடைய அழைப்பு பணிக்காக வேண்டி சென்றார்கள். அதனுடைய தொடரை அடுத்த பதிவிலே கேட்போம். எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.